சைபர் செக்யூரிட்டி நான் படிக்கணும், ஆனால் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரில. கோர்சஸ் பார்த்தீங்கன்னா நிறைய கோர்சஸ் இருக்குது. சர்டிஃபிகேஷன் பண்ணணுமா, ப்ரோக்ராமிங் தெரியணுமா, ஏதாவது ஸ்பெண்ட் பண்ண வேண்டி வருமா? ஒரு பைசா கூட ஸ்பெண்ட் பண்ணாமல் உங்களால் சைபர் செக்யூரிட்டி படிக்க முடியும். அதுக்கு உண்டான கம்ப்ளீட் ரோட் மேப் கொடுக்குறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வெல்கம் டு சைபர் நண்பன். சைபர் உலகத்தில் நடக்கிற லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். ஃபஸ்ட்டு சைபர் செக்யூரிட்டி நீங்கள் எதுக்காக படிக்கணும்? ஒன்று, உங்கள் கெரியருக்காக, வேலைக்காக படிக்கலாம். இல்லைனா பர்சனலாக தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை படிக்கலாம். கெரியருக்காக நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா உலகத்தில் இருக்க டாப் 5 டிமாண்ட் ஜாப்ஸில் கண்டிப்பாக சைபர் செக்யூரிட்டி இருக்கு. With the rapid increase of tech use, data protection as well as cyber security become very important. இந்த டிமாண்ட் பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு 5-6 வருஷத்தில் ரொம்ப ஜாஸ்தியாக க்ரோ ஆயிருக்கு. இன்னும் நிறைய சைபர் செக்யூரிட்டி பொசிஷன்ஸ் வந்து ஓப்பன்லேயே தான் இருக்குது. அதுக்கு இன்னும் நிறைய ஆட்கள் தேவைப்படுறாங்க. இந்த டிமாண்ட் எந்த செக்டார்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா BFSI, பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் செக்டார், எல்லா பேங்க் இன்சூரன்ஸ் ஏஜென்சிஸ் இங்கே இருக்குது. அதே மாதிரி ஹெல்த் கேரில் இருக்குது, கவர்மெண்ட்டில் இருக்குது, ப்ரைவேட் செக்டர்ஸ், பப்ளிக் லிமிடெட், மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, எல்லா இடத்துலையுமே இதுக்கு உண்டான டிமாண்ட் இருக்குது. எலிஜிபிலிட்டி, சைபர் செக்யூரிட்டிக்குள்ளே வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன டிகிரி படிச்சிருந்தா பெட்டராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா UG டிகிரியில் இன்ஜினியரிங்கில் மேக்ஸிமம் எல்லா டொமைனுமே அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ், IT இந்த மாதிரி எந்த டொமைன் இருந்தாலும் ஓகே. இது இல்லாமல் நான் டெக்னிக்கல் டொமைன்லேருந்து நீங்கள் வர்றீங்க அப்படின்னா உங்களால் ஸ்விட்ச் ஓவர் ஆக முடியும். என்ன, அவங்களுக்கு 10 ஓப்பனிங்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல கம்பேரிட்டிவாக உங்களுக்கு 5 ஓப்பனிங்ஸ் தான் இருக்கும். பட் உங்களால் ஸ்டில் உள்ளே வர முடியும். நீங்கள் கொஞ்சம் பேசிக்காக படிக்க வேண்டிய விஷயங்களை கொஞ்சம் ஜாஸ்தி எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கும். சைபர் செக்யூரிட்டிக்குள்ளே நிறைய ஜாப் ஓப்பனிங்ஸ் இருந்தாலும் அதிகமான ஓப்பனிங்ஸ் இருக்கிறது 2 டொமைனில் தான். ஒன்று எத்திக்கல் ஹேக்கிங், அதாவது அஃபென்சிவ் அப்படிம்பாங்க. இன்னொன்று வந்து சாக் அனலிஸ்ட், அதாவது டிஃபென்சிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் எத்திக்கல் ஹேக்கிங் படிச்சிங்கன்னா நீங்கள் பென்டெஸ்டர் ஆகலாம், ரெட் டீம், ப்ளூ டீம், பக் பவுண்டி, இந்த மாதிரி எந்த டொமைனில் வேணால் போகலாம். இதே வந்து டிஃபென்சிவ் சைடு போனீங்கன்னா நீங்கள் ஒரு சாக் அனலிஸ்ட் ஆகலாம், இல்லை ஏதாவது ஒரு பர்டிகுலர் டூல், இமெயில் கேட்வே, XDR, EDR, ஃபயர்வால், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் டெக்னாலஜிக்குள்ளே உங்களால் போக முடியும். இந்த 2 வேலைக்கு போகிறதுக்குமே உங்களுக்கு ஃபவுண்டேஷன் வந்து ஒன்று தான். அந்த ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கிங் அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ங்கிறது ப்ரிஃபரபிளி லைனக்ஸ். இது 2ம் தெரிஞ்சாதான் நம்மளால் இந்த டொமைனில் நெக்ஸ்ட் லெவலில் போக முடியும். நம்ம இதை கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான விஷயம் மைண்ட் செட். எதுக்காக படிக்க போகிறோம் அப்படிங்கிறதுல நமக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கணும். 2வது, எப்போக்குள்ளே படித்து முடிக்கணும். இதில் ஒரு பாப்புலர் சேயிங் இருக்குது, எ ட்ரீம் வித்தவுட் அ பிளான் இஸ் ஜஸ்ட் அ விஷ் அப்படிம்பாங்க. அதாவது நீங்கள் ஆசைப்பட்டால் மட்டும் பத்தாது, நீங்கள் ஒரு பிளான் வைக்கணும். அதே மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம் டெட்லைன் வைக்கணும். இது 2ஐயும் வச்சிங்கன்னா மட்டும்தான் இந்த கோர்ஸை உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும். இல்லை, நான் ஆசைப்பட்றேன், சைடில் அப்படியே கிராஜுவலாக படிச்சுட்டு வரேன் அப்படின்னா ஒரு நாள் படிப்பீங்க, 2 நாள் படிப்பீங்க, உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதே எப்போ படித்து முடிக்க போகிறீங்க அப்படிங்கிற ஒரு டெட்லைன் வைங்க. எதுக்காக படிக்கிறீங்க அப்படிங்கிறதுல கிளியராக இருங்க. மோட்டிவேட்டடாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியும். நான் ஏன் இந்த கம்ப்ளீட் கோர்ஸை உங்களால் ஃப்ரீயாக படிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறேன்னா, நம்ம இருக்கிற காலம் அந்த மாதிரி. இப்போ கூகுள், ChatGPT இதெல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு பிக்கஸ்ட் ரிசோர்ஸ். இதை யூஸ் பண்ணியே உங்களால் படிக்க முடியும். ஆனால் எங்கே படிக்கணும், எதில் ஸ்டார்ட் பண்ணணுங்கிற குழப்பம் தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதுக்கு உண்டான ரோட் மேப் தான் இது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கிங் படிக்கிறதுக்கு நிறைய மெட்டீரியல் ஆன்லைனில் இருந்தாலும் நான் சஜஸ்ட் பண்ணுறது CCNA, அப்படி இல்லைனா CompTIA நெட்வொர்க் ப்ளஸ், இல்லைனா CompTIA செக்யூரிட்டி ப்ளஸ். இதில் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்கும். இதில் பர்சனலாக நான் ப்ரொஃபஸர் மெஸ்ஸர் அப்படிங்கிறவரோட CompTIA செக்யூரிட்டி ப்ளஸ் சீரிஸ் ஃபுல்லாகவே இருக்கும். அதுக்கு உண்டான லிங்க் நான் தரேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் படிக்கலாம். அதை யூஸ் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு நெட்வொர்க்கிங் கான்செப்ட்ஸ் எல்லாமே ரொம்ப கிளியர் ஆயிரும். இதை படிக்கிறதுக்கு அதிகமாக 20 to 30 days ஆகும். இது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி தியரி தான். இதை நீங்கள் ஃபுல்லாக படிச்சுட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் இதை நீங்கள் ஃப்யூச்சரில் ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு புரியும். ஸோ நெட்வொர்க்கிங் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த டெஃபினேஷனை நீங்கள் டீகோட் பண்ணிங்கனாலே நெட்வொர்க்கிங் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். அது கிட்டத்தட்ட ஒரு அடிக்ஷன் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு கான்செப்ட் எடுத்துக்கலாம். DHCP அப்படின்னு எடுத்திங்கன்னா டைனமிக் ஹோஸ்ட் கான்ஃபிகரேஷன் ப்ரோட்டோகால். டைனமிக்னா என்ன? நிலையற்ற, சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிற விஷயம். ஹோஸ்ட் அப்படிங்கிறது, இப்போ நீங்கள் யாரோ உங்களுக்கு ஒரு பார்ட்டி கொடுக்குறாங்கன்னா அவங்கள ஹோஸ்ட் அப்படின்னு நம்ம கூப்பிடுவோம். கான்ஃபிகரேஷன் அப்படின்னா ஏதாவது ஒரு சிஸ்டமில் செட்டிங்ஸ் ஏதோ ஒரு சேஞ்சஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத கான்ஃபிகரேஷன் அப்படிம்போம். ப்ரோட்டோகால் அப்படிங்கிறது வந்து செட் ஆஃப் ரூல்ஸ். இப்போ இந்த கான்செப்ட் வச்சு பார்த்தீங்கன்னா DHCPனா ஒன்றும் இல்லை, ஏதாவது ஒரு நெட்வொர்க்கில் நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது நீங்கள் உங்கள் மேக் அட்ரஸை த்ரோ பண்ணுறீங்க. ஸோ இந்த DHCP உங்களுக்கு ஒரு IP அட்ரஸ் அசைன் பண்ண போகுது. இது ஒரு தடவை நெட்வொர்க் ரீசெட் ஆகும் போதும் அது இந்த வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ இந்த கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா DHCPயில் இது ஹோஸ்ட் யார்? DHCP தான் ஹோஸ்ட்டு. அது வந்து உங்களுக்கு IP அட்ரஸ் தேவைப்படும் போதெல்லாம்
டைனமிக்காக ஒரு ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணிக்கிட்டே இருக்கு, கான்ஃபிகர் பண்ணுறது, இதோட ரூல் இதுதான். இந்த மாதிரி இதை புரிஞ்சு படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷனும் இருக்காது. ஏதாவது ஒரு நெட்வொர்க்கிங் கான்செப்ட்ஸில் உங்களுக்கு டவுட் வந்துச்சு அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஹெல்ப் பண்ணுறேன். ரெண்டாவது ஓஎஸ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் நீங்கள் முக்கியமாக கற்றுக்க வேண்டியது வந்து லைனக்ஸோட கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ், அதே மாதிரி மைக்ரோசாஃப்டோட சர்வர் வெர்ஷனாக இருக்கட்டும், ஒரு பேசிக் கான்ஃபிகரேஷன் செட்டிங்ஸ், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே போதும். இப்போ லைனக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏற்கனவே இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, டொமைன் சேஞ்ச் பண்ணுறதுக்காக இதை பார்க்குறீங்க, நீங்கள் லைனக்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் வேறு எந்த ஃப்ளேவராக இருக்கலாம், ஹெச்பி, யூனிக்ஸ், சோலாரஸ், ரெல், இந்த மாதிரி எந்த ஃப்ளேவரில் ஒர்க் பண்ணியிருந்தாலும் நீங்கள் இந்த செக்ஷனை ஸ்கிப் பண்ணிடலாம். நீங்கள் புதுசாக லைனக்ஸ் படிக்க போகிறீங்க அப்படின்னா ப்ரிஃபரபிளி நீங்கள் காலி லைனக்ஸ் இல்லைனா பேரட் லைனக்ஸ் இன்ஸ்டால் பண்ணி இதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒன்றுமே இல்லை, கூகுளில் போய்ட்டு டாப் 100 இல்லை 200 லைனக்ஸ் கமெண்ட்ஸ் ஃபார் சைபர் செக்யூரிட்டின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு லிஸ்ட் வரும். இந்த லிஸ்ட்டை எடுத்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு நம்ம நெட்வொர்க்கிங்கில் சொன்ன மாதிரி அது மோஸ்ட்லி தியரி, பட் இது பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிகிற மாதிரியே இருக்கும், பட் திரும்ப ரீகால் பண்ண முடியாது. ஐ ரீட், ஐ ஃபர்கெட், ஐ டூ, ஐ ரிமெம்பர் அப்படிம்பாங்க. அது வந்து லைனக்ஸ்க்கும் மேக்ஸ்க்கும் ரொம்ப பொருந்தும். பார்த்தீங்கன்னா ரொம்ப புரிஞ்ச மாதிரியே இருக்கும், கமெண்டில் டைப் பண்ணும்போது வராது. ஸோ இதுக்கு அட்லீஸ்ட் நீங்கள் டெடிக்கேட்டடாக ஒரு 5 to 10 days எடுத்து நீங்கள் இந்த கமெண்ட் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு மனசில் நிற்கும். இந்த 2 டொமைனை நீங்கள் முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபவுண்டேஷன் முடிஞ்சிருச்சு, நீங்கள் இப்போ ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. இப்போ இங்கேருந்து நீங்கள் அஃபென்சிவ் சைடும் போகலாம், டிஃபென்சிவ் சைடும் போகலாம். இதில் நீங்கள் அஃபென்சிவ் சைடு போகணும் அப்படின்னா அஃபென்சிவ் சைடு தான் நீங்கள் நிறையா டூல்ஸ் படிப்பீங்க. நீங்கள் ஏற்கனவே படித்த நெட்வொர்க்கிங் கான்செப்ட்லாம் இங்கே தான் அப்ளை பண்ணி நீங்கள் ஒரு ஹேக்கிங் ட்ரை பண்ணுவீங்க. என்மேப், ஒயர்ஷார்க், அந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இங்கே படிக்க போகிறீங்க. பேசிக் ப்ரோக்ராமிங் படிச்சிங்கன்னா பெட்டர். பைத்தான் இல்லைனா பவர்ஷெல், அட்லீஸ்ட் ஸ்கிரிப்டை ஆல்டர் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அஃபென்சிவ் சைடு போகலாம். இதே டிஃபென்சிவ் சைடு வர போகிறீங்க அப்படின்னா டிஃபென்சிவ் சைடு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம போலீஸ் கண்ட்ரோல் ரூம் இருக்குல்ல, அதுக்கு ஈக்குவலண்டானது தான் டிஃபென்சிவ் மெக்கானிசம். இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரலைஸ்டு ரூம் இருக்கும், அதை வந்து செக்யூரிட்டி ஆப்ரேஷன் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே ஒரு டூல் யூஸ் பண்ணுவாங்க, SIEM, செக்யூரிட்டி இன்சிடென்ட் அண்ட் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட். இந்த டூலோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நெட்வொர்க்கில் இருக்கிற எல்லா டிவைசஸும் இதில் கனெக்ட் ஆகிருக்கும். அந்த டிவைசஸோட லாகை இது கலெக்ட் பண்ணி எல்லாத்தையும் பாசிங் பண்ணி ஒரு இடத்துல இண்டெக்ஸ் பண்ணி வச்சிடும். ஏதாவது ஒரு அலர்ட், ஏதாவது ஒரு விஷயம் தப்பாக நடக்குது அப்படின்னா உங்களால் இங்கேருந்து கேப்சர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏதாவது ஒரு யூசர் சண்டே அன்னைக்கு வேறு ஏதோ ஒரு லொக்கேஷன்லேருந்து லாகின் பண்ணுறாரு. அவர் வழக்கமாக காலையில் 10 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் தான் லாகின் பண்ணுவார். வீக்கெண்டில் அதுவும் வந்து ஒரு சைனா மாதிரி ஒரு கண்ட்ரிலேருந்து லாகின் பண்ணுறாரு அப்படின்னா இமீடியட்டாக நமக்கு ஒரு அலர்ட் வரும். அந்த அலர்ட்டை வச்சு சாக் அனாலிஸ்ட் வந்து ஒரு இன்சிடென்ட் ரைஸ் பண்ணுவாங்க. அந்த இன்சிடென்ட்டை வச்சு அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி ட்ரூ பாசிட்டிவாக ஃபால்ஸ் பாசிட்டிவான்னு பார்த்து க்ளோஸ் பண்ணுவாங்க. இது ரெண்டையும் நீங்கள் படிக்கிறதுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுற மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ட்ரை ஹேக் மீ, ஹேக் த பாக்ஸ், சைப்ரரி. இதில் பர்சனலாக பார்த்தீங்கன்னா ட்ரை ஹேக் மீ ரொம்பவே நல்லாயிருக்கும். இது உள்ளார போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கோர்சஸ் இருக்கும். அஃபென்சிவ் சைடு கோர்ஸும் இருக்கும், டிஃபென்சிவ் சைடு கோர்ஸும் இருக்கும். ப்ளூ டீமிங், ரெட் டீமிங், சாக் அனாலிஸ்ட், எல்லா கோர்ஸஸுமே இருக்கும். இதுலேயும் வந்து உங்களால் ஃப்ரீ வெர்ஷன் வச்சு நிறைய விஷயங்கள் படிக்க முடியும். ஸோ இந்த இடத்துல என்னோட பர்சனல் சஜஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாமே $10 to $14 தான் வருது. அப்ராக்சிமேட் 1000 rupees தான் வரும். அன்லிமிட்டட் வெர்ஷன் எடுத்திங்கன்னா உங்களால் வேகமாக இந்த கோர்சஸை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு இடத்துல மட்டும் உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சுன்னா ஒரு 1000 rupees தாராளமாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ இந்த 1000 எனக்கு கஷ்டம் அப்படின்னா நோ ப்ராப்ளம், ஃப்ரீ வெர்ஷன்லேயே கண்டினியூ பண்ணலாம். பட் அது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். சர்டிஃபிகேஷன்ஸ், ஸோ சர்டிஃபிகேஷன்ஸ் மேண்டேட்ரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எப்போதுமே உங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். உங்கள் ரெஸ்யூமில் ஒரு சர்டிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா 10 பேர் அப்ளை பண்ணுற இடத்துல உங்களுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே எக்ஸ்பென்சிவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கிடையாது, ஃப்ரீ சர்டிஃபிகேஷன்ஸ் கூட இருக்குது. கூகுளோட சைபர் செக்யூரிட்டி கோர்ஸ் இருக்குது, நீங்கள் அதை ஃப்ரீயாக எடுத்துகிட்டு அதில் சர்டிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணலாம். ISC ஸ்கொயரில் பார்த்தீங்கன்னா சர்டிஃபைட் இன் சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேஷன் இருக்குது, அதுவும் ஃப்ரீ. இதெல்லாம் பிடிச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் ரெஸ்யூமில் அதை அப்லோட் பண்ணிக்கலாம். என்னால் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி சர்டிஃபிகேஷன் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நெட்வொர்க்கிங் முடிச்ச கையோட CCNA இல்லைனா காம்டியா நெட்வொர்க் ப்ளஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா CH, இது வந்து ஒரு பவர்ஃபுல் சர்டிஃபிகேஷன். அட்லீஸ்ட் உங்களோட என்ட்ரியிலேருந்து ஒரு 5 years வரைக்குமே இது வந்து ஒரு நல்ல வேலிடான சர்டிஃபிகேஷன். இது இல்லாமல் 100கணக்கான சர்டிஃபிகேஷன் சைபர் செக்யூரிட்டியில் இருக்குது. பட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இதெல்லாம் போட்டு குழப்பிக்காதீங்க. இதில் ஏதாவது ஒன்று முடிச்சிங்கனாலே உங்களால் ஈஸியாக என்டர் ஆக முடியும். இது இல்லாமல் ஏதாவது ஒரு சர்டிஃபிகேஷன் பற்றி உங்களுக்கு தனியாக தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ சைபர் செக்யூரிட்டியில் இதெல்லாம் முடிச்சு உங்களால் ஒரு பிளேஸ்மெண்ட் வாங்க முடிஞ்சிச்சுன்னா ஸ்டார்டிங் சேலரியே மினிமம் 3 to 4 lakhs per annum உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிவிட்டு டெடிக்கேட்டடாக இருந்தீங்கன்னா
3 to 4 years எக்ஸ்பீரியன்ஸில் 25 to 30 lakh salary வாங்குற நிறைய பேர் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. கோர்ஸ் பற்றி சொல்லிட்டீங்க, இதுக்கப்புறம் சிவி ப்ரிப்பேர் பண்ணணும், இன்டர்வியூ இருக்குது, இன்டர்வியூனாலே எனக்கு பயம். கரெக்டு தான், இன்டர்வியூ கிளியர் பண்ணுறது அவ்வளோ கஷ்டம் இல்லைங்க, அது ஒரு ஆர்ட். எப்படி பண்ணுறதுங்கிறதுக்கு நானே ஹெல்ப் பண்ணுறேன். அது ஒரு சீரீஸாகவே நான் கண்டினியூஸாக வீடியோ போட போகிறேன். கண்டினியூவாக பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.